கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் கூட இந்த மிட் ரொம்ப நமக்கு எத்தனை வருஷத்துல 12 மாசம் உண்டு. 6வது மாசம் தொடங்கிட்டோம். நேற்றுக்கு தான் நியூ இயர் சர்வீஸ் மாதிரி இருந்தது. 6வது மாதத்துல கர்த்தருடைய பாதபடியில சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம எல்லாரையும் மறுபடியும் ஜீவனோடு ஒருவரை ஒருவர் பார்க்க, கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தர் செய்த பெரிதான கிருபைகளை எண்ணி எல்லாரும் கர்த்தருக்கு மாத்திரம் மகிமையா, ஏசப்பா உண்மையிலே ஜீவன் தந்தாருனா, ஏசப்பா உண்மையிலே நம்மளை இங்க இருக்க வைத்தாருன்னு அப்படின்னு உங்க எல்லாருடைய மனதிலையும் ஏசப்பா பேசினா, ஏசப்பாவுக்கு மகிமையா சத்தமா கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த நாள்லயும் கூட என் மூலமாய் கர்த்தர் உங்களுடைய மத்தியில என்ன கூட கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க, தேவன் தந்த பெரிதான கிருபைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். வாசிங்க எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழிகளிலே நடக்க பண்ணுவேன். இந்த 6வது மாதத்தின் முதல் வாரத்துல வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை மூலமா இயேசுப்பா தாராங்க. உங்களை வழி நடத்துவார், தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே உங்க எல்லாரையும் இயேசுப்பா இனி வருகிற 6 மாசத்துல அழகா நடத்த சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். முதல் காரியம் வாசிக்கிறோம், அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அநேகர் இந்த இடத்துல வந்திருக்கீங்க. நான் நினைக்கிறேன் ஒரு தேவையும் இல்லாம வந்தவங்க ஒருத்தருமே இருக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறவங்க ஒரு 2 விதமான நம்முடைய மக்கள் சபைக்கு வரமாட்டாங்க. ஒண்ணு போய் எனக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நினைக்கிறவங்க, இன்னொன்னு தேவையே இல்லாதவங்க. 2 விதமான மக்கள் சபைக்கு வரமாட்டாங்க. நான் எப்படி போனாலும் எனக்கு ஆண்டவரும் ஒண்ணுமே செய்ய மாட்டார், அப்படி ஒரு நல்ல விசுவாசம் உண்டு. இங்க யாருக்காவது இருக்கா அப்படி விசுவாசம் இருக்கா? நான் என்ன ஜோம்னாலும் ஆண்டவர் எனக்கு சத்தத்தை கேட்கவே மாட்டார், அப்படி யாருக்காவது விசுவாசம் இருக்கா ஆண்டவருக்கு மேல? ஒருத்தருக்கு இல்ல, எல்லாரும் ரொம்ப முழிச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. இன்னொன்னு, ஒரு தேவையுமே இல்லாதவங்களும் ஆண்டவருடைய சமூகத்துல வர்றதில்ல. ஆண்டவர் ஒருவேளை இந்த நாள்ல அவங்களுக்கு ஒருவேளை நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கலாம், நல்ல சுகம் பலன் கொடுத்துருக்கலாம், தேவையான பண வசதிகள், உலக பிரகாரமான வசதிகள், எல்லாம் சரீர வசதிகள் எல்லாம் கொடுத்துருக்கலாம். அப்படிப்பட்டவங்களும் வரமாட்டாங்க. ஆனா நான் நினைக்கிறேன் இங்க வந்திருக்கிற எல்லாரும் ஏசப்பாட்ட ஏதாவது ஒரு விண்ணப்பங்களோடு அழுகையோடு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. வேற யாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் இங்க டிராவல் பண்ணி முடியாதவங்க, சுகம் இல்லாதவங்க, நடக்க முடியாதவங்க இந்த தெருவுல வர்றது ரொம்ப ஈஸி கிடையாது. நிறைய மெயின் ரோட்ல எல்லாம் சர்ச் இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது தேவைகள் இருந்தாதான் நம்முடைய விண்ணப்பங்களாய் வெளியே வரும். ஏசப்பா எனக்கு இது இல்லை, எனக்கு நீங்க செய்யுங்க, என் பிள்ளைக்கு இது இல்லை செய்யுங்க, எனக்கு பலவீனம் இதை செய்யுங்க, இப்படி அநேக காரியங்கள்ல விண்ணப்பங்களோடு வருவோம். அழுகை எப்போ வரும் தெரியுமா? இருதயம் நொறுங்கும் போது அழுகை வரும். அநேக காரியங்கள், ஒருவேளை காசு இருக்கலாம், நல்ல சுகம்பலன் இருக்கலாம், எல்லாமே இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் உள்ளவர்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அநேக நேரங்கள்ல இருதயம் நொறுங்கினா மட்டும்தான், சுவிட்ச் போட்டா ஃபேன் ஓடுற மாதிரி இருதயம் நொறுங்கினா மட்டும்தான் கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். சிலருக்கு எதுக்கு வருதுன்னே தெரியாது, அப்படியும் சில அழுகு வரும். என்னோட பெரிய பிள்ளை இருக்கா, எதுக்கு அழுறான்னு தெரியாது, எழுப்பி அந்த பக்கம் இருன்னா கடற்கடன்னு வந்துருவா. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்கதான் இருக்குமோ இவளுக்கு டேங்க் தெரியாது. நான் ஒண்ணுமே சொல்லல, எழுப்பி அந்த பக்கம் இருன்னு தான் சொன்னேன். இந்த அழுகையெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காத அழுக. ஒருவேளை நீங்க இருதயம் நொறுங்கி அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் இந்த நாள்ல இந்த இடத்துல வந்தீங்கன்னா, ஏசப்பா சொல்றாங்க, நான் உன்னை வழி நடத்துவேன், தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியில உன்னை நான் நல்லா நடத்துவேன்னு ஏசப்பா சொல்லி இருக்காங்க. யாத்ராகமம் 13வது அதிகாரம் 17வது வசனமும் 18வது வசனமும். யாத்ராகமம் 13வது அதிகாரம். பார்வோன் ஜனங்களை
போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இதுல ஒரு அழகான சம்பவம் பார்க்கிறோம். இது யாருக்கும் தெரியாத சம்பவம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. பார்வோன்னு ஒரு பயங்கரமான ராஜா இருந்தாரு. ரொம்ப கொடூரமான ஒரு ராஜா. அநேக ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இன்னும் தொல்பொருள் ஆராய்ச்சி செய்யற இடத்துல இந்த பார்வோனுடைய மம்மி, அதாவது உடலை பதப்படுத்தி பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ரொம்ப ஹைட்டான மனுஷனா, அவனுடைய தலையே அவ்வளவு பெருசா இருந்துதான். அப்படி கடல்ல இருந்து ஒரு உருவத்தை இவங்க கண்டுபிடிச்சு அதை பார்வோன் அப்படின்னு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் மோரிஸ்னு ஒருத்தர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அவ்வளவு பயங்கர, உலகத்திலேயே கொடூரமான ராஜா யாருன்னு கேட்டா இந்த பார்வோன் ராஜா தான். கொஞ்சம் மக்களை, இஸ்ரவேல் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாரு. அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் நம்ம நினைப்போம், ஏசப்பா நம்ம கேட்டா உடனே செய்திடணும், இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் நாளைக்கு செய்திடணும், இல்லைன்னா ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு ஈஸியா ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துருவோம். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், எதுவுமே செய்யல, அந்த மாதிரி ஒரு காரியம் சொல்லிடுவோம். இங்கேயும் அப்படிதான். ரொம்ப அடிமைப்பட்டிருந்தாங்க. செங்கல் சூளையில வேலை பார்த்தாங்க, நிமிர முடியாது, அவங்களுக்கு சாப்பிட முடியாது, அவங்க கொடுக்கறதுதான் சாப்பிட முடியும். ரொம்ப அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசப்பாவை நோக்கி ராத்திரியும் பகல் இப்படிதான் அழுகையோடு விண்ணப்பங்களோடு வேண்டினாங்க. ஏசப்பா, நாங்க பட்டோம் கஷ்டம், பரவாயில்ல, என் பிள்ளைங்களும் இப்ப என் கூட, எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது, அதனால நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். நான் நடந்து வந்த ஒரு கஷ்டத்தின் வழியாகவும் நீ நடக்க வேண்டாம். நிறைய அம்மாமார், நிறைய அப்பாமார் இந்த இடத்துல இருக்கீங்க. எல்லா பேரண்ட்ஸையும் கேட்டா ஒருவேளை சில நேரம் கடினமான பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க. அவங்கள்ட்ட ஏன் இவ்வளவு கடினமா இருக்கீங்கன்னு கேட்டா, என் வாழ்க்கையில நான் நிறைய அடிபட்டிருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நான் நடந்து வந்த ஒரு பாத வழியாவும் என் பிள்ளை போகக்கூடாதுன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசப்பாட்ட விண்ணப்பங்களோடு அழுகையோடு வந்து நிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க கஷ்டப்பட்டோம் சரி, ஆனா என் பிள்ளைங்களையும் எங்க கூட செங்கல் சுமக்குறாங்க, என் பிள்ளைங்களெல்லாம் அடிக்கிறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க. இப்படி ரொம்ப ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணாங்க. அப்ப ஏசப்பா மோசேயின் மூலமா ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணினார். அழகா நடந்து வந்தாங்க. முதலாவது காரியம், நம்ம நினைப்போம் அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போறார். நிறைய நேரங்கள்ல நம்ம நினைப்போம், ஏசப்பா நாங்க உங்களுக்கு பக்கத்துல பக்கத்துல வர ஆண்டவரே, நாங்க இதெல்லாம் கேட்கிறோம், எங்களை விட்டு நீங்க விலகி போற மாதிரியே இருக்கேன்னு. இந்த ஜனங்களும் அப்படிதான். அழகா கூட்டிட்டு வர்றாரு, ஈஸியா போயிடலாம், ஈஸியா ஜனங்களுக்கு போயிடலாம். அந்த 17வது வசனம் சொல்லுகிறது, பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின்பு ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிவார்கள். நீங்க நினைக்கிறீங்க, ஏசப்பா இந்த வழியில நான் போனா ஈஸியா போயிருப்பேனே, ஏன் எனக்கு இப்படி கஷ்டமான வழிவழியா என்ன நடத்துறீங்க, எல்லாரும் ஈஸியா கிடைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா நடக்குதுன்னு அநேக வாழ்க்கையில சொல்லுவீங்க. ஆனா ஏசப்பாவுக்கு உங்க மேல உள்ள கரிசனை என்ன தெரியுமா? நீங்க கேட்கிற வழியா உங்களை நடத்தினா நீங்க யுத்தத்தை கண்டு மனமடிந்து போயிருவீங்களா? தேவன் என்ன நினைத்தார் தெரியுமா? ஜனங்களை பார்வோன் நினைக்கிறான், யுத்தங்களை கண்டு மனமடிந்து என்ன பண்ணிடுவாங்களா, எகிப்துக்கு திரும்ப வந்துருவாங்கன்னு சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் இவங்களை சமீபமான இடவழியா நடத்தினா என்ன பண்ணிடுவான், பார்வோன் வந்து உங்களை யுத்தம் பண்ணி கொண்டுருவான். சில நேரங்கள்ல நினைப்பீங்க, ரொம்ப பக்கத்துல இருக்கு, சே நான் இதுவரை போறேன், இந்த காரியம் மட்டும் நடந்திருந்ததுன்னா நான் இந்த நேரம் எவ்வளவு நல்லா இருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு அநேகருடைய உள்ளத்துல இந்த கேள்வி இருக்கும். ஆனா ஏசப்பா என்ன நினைக்கிறாரு தெரியுமா? தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தல. ஒருவேளை நீங்க நினைக்கிற வழியா ஏசப்பா உங்களை நடத்தலைன்னா இன்னைக்கு முடிவு பண்ணிக்கங்க, நீங்க நினைக்கிற வழியா நீங்க போகலைன்னா ஏசப்பா நினைக்கிற வழியா ஏசப்பா உங்களை வழி நடத்துகிறார் அர்த்தம். ஒருவேளை கஷ்டம் வரலாம் அந்த வழியில, பிரச்சனை வரலாம் அந்த வழியில, போராட்டம் வரலாம் அந்த வழியில,
இன்னைக்கு நீங்க ஒண்ணு முடிவு பண்ணிக்கங்க. நீங்க நினைக்கிற வழி ஒருவேளை சமீபமா இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க. அந்த வழியை ஏசப்பா உங்களுக்கு தரல, ஈஸியா ஒரு காரியத்தையும் தரலன்னா இன்னைக்கு உங்க இருதயத்துல எழுதி வைத்துக்கங்க, ஏசப்பாவுடைய வழியில ஆண்டவர் உங்களை நடத்துகிறார் அப்படின்றது ஏசப்பா உங்களுக்கு சொல்றாங்க. தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தினாராம். நீங்க இப்ப அநேகருக்கு கொஸ்டின் வரும், வனாந்திர வழி, வனாந்திரம்னா என்ன? காடு ஒண்ணும் கிடையாது, காடுக்கு அந்த பக்கம் சமுத்திரம், சிவந்த சமுத்திரம் எண்டிங், காடு முடிகிற இடம் வந்து சிவந்த சமுத்திரம். ரெண்டுமே நமக்கு பயம் உள்ள காரியம். சமுத்திரம் இப்ப இடையில இந்த லெமூர் பீச்ல குளிக்க போன 4 டாக்டர்ஸ் அலையில அடிபட்டு இறந்தே போனாங்க. நான் நினைக்கிறேன் ஃபைனல் இயர் ஏதோ படிக்கிற, நியர்லி முடிச்சாச்சு, இன்டர்ன்ஷிப் பண்ற அந்த டாக்டர்ஸ். அப்ப நம்ம நினைக்கிறோம் நமக்கு ரெண்டுமே பயம். சிவந்த சமுத்திரம் ரொம்ப பெரிய சமுத்திரம் பயம், ரெட் சி. வனாந்திரம் காடு ஒண்ணுமே இருக்காது, அங்க சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் இருக்கும். சமீபமான வழியா நடத்திருந்தா ஈஸியா போயிருப்பனே. இந்த சமுத்திர வழியாவும் இந்த வனாந்திர வழியாவும் ஏசப்பா நடத்துகிறாரேன்னு அநேக நேரங்கள்ல நீங்க வருத்தப்பட்ட நேரங்கள் உண்டு. முதல் காரியமா ஏசப்பா சொல்றாங்க, ஒன்னு நீ நினைக்கிற வழியா நான் நடத்தலைன்னா ஏசப்பாவுடைய திட்டத்தின்படி ஏசப்பா வழி நடத்துவார். வழி நடத்துறது மட்டும் இல்ல, யாத்ராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களை வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களிடத்தில் இருந்து விலகி போகல. ஆண்டவர் உங்களை நீங்க நினைக்கிற வழியில நடத்தலைன்னா, கஷ்டமான வழியா நடத்தினாலும் இரவில உங்களுக்கு வெளிச்சம் காட்ட ஏசப்பா என்ன தருவாங்களா? அக்கினி ஸ்தம்பத்தையும் பகலில உங்களை சேதப்படுத்தாமல் இருக்க மேக ஸ்தம்பத்தை தருகிறது மட்டும் இல்ல, முதல் காரியம் உங்களை விட்டு அவருடைய பிரசன்னம் விலகி போகவே செய்யாதான். முதல் காரியம் தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போகவே செய்யாது. சிவந்த சமுத்திர வழியா ஈஸியா நடந்துடலாம், ஏசப்பாவுடைய பிரசன்னம் மட்டும் இருந்தா. வனாந்திரமா ஈஸியா நடந்துடலாம். ஒருவேளை நம்ம நினைக்கிற பாதைகள் ஈஸியா இருந்தாலும் அதோடைய முடிவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். அந்த முடிவை அறிந்த தேவன் அந்த வழியா உங்களை போக விடாம அழகான வழியாய் நடத்துகிற தேவன். கனகர் பாதை காரிருளில், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுன்னு நினைக்கிறேன், ரொம்ப பழைய பாட்டு. கனகர் பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. செய்திருக்காங்க ஏசப்பா. அழுகையான பள்ளத்தாக்குகளை நடத்துறீங்க, சத்தமா வாய்களை திறந்து விட மாறுவோமா? அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதாகாலமும் நமது தேவன். மரணத்தை என்றும் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலம். அவர் நித்திய புயங்களுணவாரே. அநாதி தேவனும் அடைக்கலம். அவர் நித்திய புயங்களுணவாரே. எவ்வளவு சந்தோஷமான முதல் காரியம், ஏசப்பாவுடைய சமூகம் நம்மை விட்டு விலகி போகல. ரெண்டாவது எது போகலன்னு நான் சொல்ல போறேன்னா, அநேகருடைய வாழ்க்கையில நம்ம நினைப்போம் தத்தளிப்பு. தத்தளிப்பு எப்போ வரும் தெரியுமா? என்ன செய்வோம், இது செய்வோமா, அது செய்வோமா, பயம். உலகத்திலே பெரிய வியாதி பயம். என்ன செய்ய போறோம்? அதான் இவ்வளவு
பயம் இங்க ஜனங்களுக்கு வந்தது பயம். எரேமியா 30வது அதிகாரம் 5வது வசனத்துல ஏசப்பா சொல்றாங்க. எரேமியா 30வது அதிகாரம் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகில் உண்டு, சமாதானம் இல்லை. ஆனால் ஆணாய் பிறந்தவர் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். 10வது வசனம், அதனுடைய 10வது வசனம், என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பார், அவனை தத்தளிக்கப்பட்டுவார் இல்ல. இன்னைக்கு நினைக்கிறீங்களா பயமா இருக்கு, சுத்தி வனாந்திரம், சுத்தி சமுத்திரம், எல்லாம் பயந்தான். பின்னாடி ஒரு பெரிய பயங்கரமான ராஜா வராரு. ராஜா வர்றது சும்மா ஒண்ணும் வரல, அவருக்கு பெஸ்ட் ஆட்களை கூட்டிட்டு தான் வராரு. யாத்ராகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்களை இவர் கஷ்டப்படுத்துறதுக்கு இவங்க எல்லாரும் திகைத்து திரியிறாங்க வனாந்திரத்துல. பார்வோனுடைய எண்ணம் என்ன தெரியுமா? சமீபமா போய் எஸ்கேப் ஆயிருக்கலாம், கரெக்டா நம்மகிட்ட மாட்டிட்டாங்க. முன்னாடி சிவந்த சமுத்திரம், அதோட எண்டிங்ல வனாந்திரம். ஈஸியா வனாந்திரம் முடிந்த உடனே நான் போகிற நேரம் அவங்கள ஈஸியா நான் சிறைப்பிடித்து திருப்பி என்ன பண்ணிடுவேன், நான் அடிமைப்படுத்தி சிறைப்படுத்தி கொண்டு வந்துருவேன்னு யாக்கோபு நினைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய சத்துருக்கள் அப்படி நினைக்கலாம். இப்ப போற வழியில கரெக்டா மாட்டிக்கிடுவாங்க. அநேகர் சொல்லுவாங்க, இந்த மாட்டிக்கிட்டான், இனிமே எழும்பவே முடியாது. அப்படி அநேகர் நம்மளை மனமடிவாக்குறதுக்குன்னே நம்ம ஒரு கூட்டம் இருக்கும். ரொம்ப ஆறுதல் சொல்லுவாங்க, சொல்லிட்டு திரும்பி பார்த்து சொல்லுவாங்க, வசமா மாட்டிக்கிட்டாங்க, இப்ப மாட்டிக்கிட்டாங்க, இனி இவங்களால எழும்பவே முடியாது. ஒருவேளை உங்க சுத்தி இருக்கிற சத்துருக்கள் அப்படி நினைச்சிட்டு இருந்தா, இங்கேயும் அதே போலதான் பார்வோன் நினைக்கிறான். அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டதுன்னு யாரு சொல்றாங்களா? பார்வோன் சொல்றாங்க. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அப்படிதான், நான் முடிஞ்சிச்சு, நான் பக்கத்துல வனாந்திரம் வந்துச்சு, நான் வச்சிருந்தது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இல்லைன்னா எம்ஜினஸ் இருக்கு, எனக்கு ஒண்ணும் இல்லை, என்ன பண்ணேன்னு தெரியல, முடிவு வனாந்திரமா இருந்தா, இன்றைக்கு வர வனாந்திரம்னா ஒண்ணுமே இல்லாத காரியமா இருந்தா, அது மட்டும் இல்ல, சும்மா ஏதோ வந்து ஈஸியா இந்த ஜனங்களை எடுத்துட்டு வந்துடலான்னு யாரையோ கூட்டிட்டு வரல, அவரோட அந்த உள்ளதுலயே பெஸ்டான தளபதிகள். 7வது வசனத்திலே வாசிக்கிறோம், பிரதானமான 600 ரதங்கள். பார்வோன் எப்படி பட்சிக்க போறானா ஜனங்களை, அவன்கிட்ட உள்ளதுலயே பிரதானமான பெஸ்டான 600 ரதங்கள், எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்கள், அவைகள் எல்லாவற்றிற்கும் வேலை செய்தவங்களே இல்ல, அதிபதிகளான நல்ல பெரிய பெரியவங்கள. உங்களுடைய பிரச்சனை கூட அவ்வளவு பெருசு பெருசா இருக்கலாம், பார்வோனை போல இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனை நீங்க நினைக்கிறத விட ரொம்ப பெருசா இருக்கலாம். பெஸ்டான ஆட்கள், எங்க எங்க பெஸ்டான ஆட்கள் இருக்காங்களோ, அநேகர் இன்டர்வியூல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். 50 பேர் இன்டர்வியூ பண்ணாங்க. ஆனா எவ்வளவு அறிவாளிகள் எல்லாம் வந்தாங்க தெரியுமா, எவ்வளவு ஸ்மார்ட் பீப்புள் எல்லாம் வந்தாங்க. இவங்கள போய் எடுத்திருக்காங்க பாருங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வழி வழியா நடந்து போனவங்களுக்கு தெரியும். இத்தனை பேர் இருக்கும்போது எனக்கு ஏசப்பா இந்த ரட்சிப்பை தந்தார். எவ்வளவு பெரிய அதிபதியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ரதமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், பார்வோனோட பெரிய பிரச்சனை உலகத்துல இருக்கவே முடியாது ஜனங்களுக்கு. அவ்வளவு கொடூரமானவன். அவன் கூட்டிட்டு வந்த பெஸ்ட் ஆட்களா இருந்தாலும் ஏசப்பா முன்னாடி ஜனங்கள் தத்தளிக்க போகிறதே இல்லை. எரேமியா 30வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவனை தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்ல. முதல்ல ஏசப்பா உங்களுக்கு இந்த நாள்ல சொல்லியிருக்காங்க, என் கிருபை உன்னை விட்டு விலகி போவதில்லை. இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் உன்னை நடத்துவேன், என் கிருபை உன்னை விட்டு விலகி போகாதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது, பயப்படுறீங்களா? முடிஞ்சு போச்சு, எல்லாம் பெரிய பெரிய காரியங்கள், இனி எழும்ப முடியாது, இனி அவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையில நடக்காதுன்னா ஏசப்பா அந்த பயத்தை மாற்றி ஏசப்பா சொல்றாங்க, உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவர்
இனி இல்லையா? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கு? எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மையாவே நமக்கு சந்தோஷம் தான். ஒரு ஆள் நம்மகிட்ட சொல்றாங்க, பயப்படாத, இனி நீ தத்தளிக்கவே மாட்டேன், எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் பரவாயில்ல, நான் கூட நிக்கிறேன். எல்லாத்துலயும் எல்லாரும் கூட நிக்க முடியாது. அநேக நேரங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு சின்ன பிரச்சனையா போராட்டமா எல்லாத்துலயும் கூடவே எப்பவும் 24 hours உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கவே முடியாது. சின்ன பிள்ளைல ஒரு கதை கேட்டிருக்கேன் நான். இந்த ட்ரிவாண்ட்ரம் ஜூவோ வேற ஏதோ ஒரு பெரிய ஜூலையோ பிள்ளைய பயப்படுத்திட்டே இருந்தாங்க, நீதியான வாயில போட்டுருவேன், வாயில போட்டுருவேன், வாயில போட்டுருவேன்னு. சும்மா விளையாட்டுக்கு நீதியான வாய் திறந்தது, குழந்தை கை தவறி கீழே விழுந்துச்சு. பெத்த அம்மானாலும் அப்படிதான், பெற்ற தகப்பனாலும் அப்படிதான். ஒருவேளை கீழே விழுந்தா தூக்கி விடலாமா இருக்கும். இந்த கோவிட் டைம்ல நிறைய நான் பார்த்தேன். ஹஸ்பண்டா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், வீட்டுல ஒருத்தருக்கு கோவிட் வந்துச்சுன்னா பார்க்க விடுவாங்களா? ஒரே ரூம்ல உட்கார வச்சு எல்லாம் ஐசோலேஷன் வார்டு. கொரோனா வந்தவங்களுக்கு கூட வேணா இருந்துக்கிடலாம், அவங்க அதுல யாராவது உங்க சொந்தக்காரங்களா இருந்தா இருந்துக்கிடலாம். இங்க இருக்கிற நிறைய பேரும் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உண்டு. ஆசாரி பள்ளத்துல கூட்டு போயிட்டாங்கல்ல, நிறைய பேர் வண்டி வண்டியா வந்தெல்லாம் கூட்டிட்டு போனாங்க. அநேக காரியங்கள் நடந்தது உண்டு. ஆனா யாருடைய பயமுறுத்துதலோ யாருடைய சப்போர்ட்டோ இல்லைன்னா கூட ஏசப்பா சொல்றாரு, ஏன் கிருபை உன்னை விட்டு விலகி போகாது, இனி உன்னை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்ல. மூணாவது காரியம், நம்ம பயப்படுகிற காரியம் அடிமைத்தனம். என்னென்னத்துல அடிமைத்தனம்னே தெரியாது. நமக்கு காசு வேணுமா, லோன் கட்டணுமா, அடிமைத்தனம். நமக்கு வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கலையா, அடுத்தவங்க நம்மளை பார்த்துருவாங்க, சிரிச்சிருவாங்க, கேவலப்படுத்திடுவாங்க, நம்மளை பார்த்து நக்கல் அடிப்பாங்க, இவ்வளவு நல்லா இருந்தவங்க இப்படி வந்துட்டாங்க, இதுல மாட்டிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட அநேக அடிமைத்தனங்கள் இருக்கு. இந்த ஜனங்களும் அதே அடிமைத்தனத்துலதான் நொந்து போய் இருந்தாங்க. இந்த ஜனங்களை தான் திருப்பி வெளியே வந்த ஜனங்களை திருப்பியும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு போகணும்னு பார்வோன் நினைத்தார். எரேமியா 30வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிங்க. அந்நாளில் நான் அவன் நுகத்தை அவன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. இன்னைக்கு ஏசப்பா மூன்றாவதாக உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லியிருக்காங்க, உன்னை யாரும் அடிமை கொள்வதில்லை. நீ எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட். ஒரு இடத்துல ஹான்ஸ் வில்டாஃப்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய 12வது வயதுல அவருடைய தாய் இறந்து போனாங்க. அவருடைய 14வது வயதுல அவருடைய தகப்பனும் இறந்து போனாரு. இவருக்கு கூட பிறந்தவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. த ஹான்ஸ் வில்டாஃப், யோசித்து பாருங்க, நல்ல அழகான குடும்பம், 3 பேர் ஒரு வீட்டுல, அப்பா அம்மா இருந்தாங்க. திடீர்னு ஒரு சொகுவீனம் வந்தது. இவருடைய 12வது வயதுல அம்மா போயிட்டாங்க. அடுத்தது அதுல இருந்து மீடுறதுக்கு முன்னாடி தகப்பனாரு இறந்துட்டாரு. இவருடைய அங்கிள் இவரை வளர்க்கறதுக்கு ஜெர்மனில இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. எவ்வளவுதான் பாசமா அடுத்தவங்க பார்த்தாலும் நம்ம அப்பா அம்மா பார்க்கறதுக்கு அளவு பாசம் ஒருத்தராலையும் கொடுக்கவே முடியாது. எவ்வளவு தப்பு பண்ணாலும் எவ்வளவு சண்டை போட்டாலும் என் பிள்ளைன்னு சொல்றது யாருதான்? நம்ம அப்பா அம்மா. நீங்க கொலைகாரனாவே இருக்கட்டும், என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அவன் என் பிள்ளை இல்லை, அவன் எப்படி எவ்வளவு தப்பு பண்ணட்டும், அவன் என் பிள்ளை. இந்த எண்ணம் அப்பா அம்மாவுக்கு தான் இருக்கும். ஒரு அங்கிள் வளர்த்தாரு, தனிமை அங்கிள் வளர்த்து இவர் படிக்க கொஞ்ச நாள் வச்சாரு. கொஞ்ச நாள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் கம்பெனியில கொண்டு வேலைக்கு விட்டாரு. அந்த வாட்ச் கம்பெனியில கொஞ்ச நாள் இவர் வேலை செய்தாரு. வளர வளர 22வது வயசுல ஒரு கம்பெனியில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனாரு. இவருடைய வாழ்க்கையில தனிமை மட்டும் மிஞ்சிச்சு. இவர் ஒரு நல்ல மனுஷன். இவர் வித்தியாசமா செய்கிறத இவருக்கு பிடிக்கும். ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு மனுஷன் இந்த ஹான்ஸ் வில்டாஃப். இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த வாட்சுகளை பழைய காலத்துல 1980களில் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில ஒரு இது மாதிரி இருக்கும் வாட்ச். அதை பாக்கெட்லயோ பர்ஸ்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சிருக்கணும். மணி பார்க்கணும்னா போய் அதை திறந்து பார்க்கணும். இதுதான் மணி பார்க்கறதுக்குள்ள ரூல்ஸ். டைம் பார்க்கணும்னா ரூல்ஸ். இப்பனா நம்ம டக்குன்னு வாட்ச் பார்த்துருவோம், இதுல மொபைல் இருந்தா மொபைல பார்த்துருவோம், முன்னாடி இருக்கு கிளாக்கு, இங்க இருக்கு, எல்லா இடமும் இருக்கு கிளாக்கு. அப்ப அப்படிப்பட்ட காலநிலைகள் இல்லை. இவர் இதை ஈஸியா மாத்தணும், வித்தியாசமா ஏதாவது பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் தான் ரிஸ்ட் வாட்ச்.
இப்ப எல்லாருக்கும் வாட்ச் கெட்டாதவங்க ஒருத்தர் நம்ம சர்ச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைங்க வர கெட்டியிருக்காங்க. இவர் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்களாம், பயப்படுத்தினாங்களா, இதெல்லாம் வேலைக்கு ஆகிற காரியமா? 24 மணி நேரம் கையில ஒரு பொருளை கட்டிட்டு நடக்க முடியுமா? முடியாது. அந்த காலம் அப்படி. எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம செய்யற வேலையை நிறுத்திட்டு அதுல போய் பார்க்கணும். இவர் சொல்லி பார்த்தாரு, ஒருத்தர் கேட்கல, கேவலப்படுத்துனாங்க, அசிங்கப்படுத்தினாங்க, பயப்படுத்தினாங்க. இப்ப முடிஞ்சிருவோம் கதை. இதை நீ தொடங்கினேன்னா அவ்வளவுதான். ஒழுங்கா வேலை பார்த்தா கூட உனக்கு ஏதாவது மிஞ்சும் வாழ்க்கைக்குன்னு சொன்னாங்க. இவர் கேட்கல, செய்தாரு. செய்து அதை சக்சஸ்ஃபுல்லா முடித்து காட்டினாரு. அப்ப அந்த வாட்சோட விலை ரொம்ப. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவர் இதை தொடங்கின உடனே பெரிய பெரிய பணக்காரர்கள், ரொம்ப வசதியானவங்க மட்டும்தான் இந்த கையில, ஏன்னா இதோட செலவுகள் ஜாஸ்தி, இவர் ஒருத்தர் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பெரிய பெரிய வசதியானவங்க மட்டும்தான் இதை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, கெட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த வாட்சோட பேர் தான் ரோலெக்ஸ். இவர் பேர் ஹான்ஸ் வில்டாஃப். ரோலெக்ஸ்ன்றதுக்கு மீனிங்கே கிடையாது, சும்மா எல்லாரும் அதை பற்றி சொல்லட்டுன்னு சொல்லி விளையாட்டு போக்கில் ஒரு பேர் வச்சாரு, ரோலெக்ஸ். எனக்கும் இந்த ரோலெக்ஸ் வாட்சை பற்றி இத்தனை வருஷமா தெரியாது. இந்த வாட்சுக்கு கதையை நான் படிச்ச உடனே நான் நினைச்சேன், இந்த மாதிரி ஒரு வாட்ச் வாழ்க்கையில வாங்கன்னு பார்த்தா சீப்பஸ்ட் வாட்ச் அமெரிக்கால $5000. உண்மையிலே நேற்றுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. 34 லட்சம், 64 லட்சம். நானும் 6400 நினைச்சேன். அப்புறம் தான் ஜீரோவை கவுண்ட் பண்ணா 64 லட்சமா ஒரு வாட்ச். அழகா இருந்துச்சு. யார்கிட்டயாவது இருக்கா? யாராவது ரோலெக்ஸ் வாட்ச் கட்டியிருக்கீங்களா? ஒருவேளை டூப்ளிகேட்ஸ் நிறைய வந்திருக்கும், இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். தனித்துவமா எல்லாரும் சிரிச்சாங்கதான், இவரை பார்த்து எல்லாரும் நக்கல் அடிக்கிறாங்கதான், எல்லாரும் நீ தோத்து போயிருவேன்னு சொல்றாங்கதான். ஆனா ரோலெக்ஸ் கம்பெனியோட ஓனர் யாரு? உலகம் ஃபுல்லா இன்னைக்கு வர ரோலெக்ஸ் கம்பெனின்றது ஒரு பெருசு. பணக்காரங்க மட்டுமே கெட்டுற அந்த வாட்சை கண்டுபிடிச்ச ஹான்ஸ் வில்டாஃப் ஒரு பெரிய ஆள். உண்மையிலேயே எல்லா கேவலத்தையும் அனுபவிச்சார். எல்லாரும் பயப்படுத்தினாங்க, இதோட முடிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு. நான் ஏன் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்க எக்ஸ்க்ளூசிவ், தனித்துவம் வாய்ந்தவங்களா நீங்க இந்த உலகத்துல ஏசப்பாவோட இருந்தா உங்களுக்கு தனித்துவம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, எரேமியா 31வது அதிகாரத்துல, நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 30:22 நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு நல்ல தனித்துவம் இருக்கு. ஏசப்பாவுக்கு ஜனங்கள் நாங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாங்க ஏசப்பாவுக்கு ஜனங்கள் எத்தனை பேரு? எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? பெற்ற தாயோ நண்பர்களோ யாரும் இல்லாட்டினாலும், யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாட்டினாலும், உலகம் நண்பர்கள் எல்லாம் உங்களை கேவலப்படுத்தி சிரிச்சாலும், ஒரே ஒரு நபர் மாத்திரம் உங்க கூட இருந்தா நீங்க உண்மையிலேயே தனித்துவம் வாய்ந்தவர்கள். ஏசப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் ஜனம். நம்ம அநேகர் நம்ம தேவனை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னைக்கு வர ஏதோ வருகிறோம் போகிறோம், ஏசப்பாவை தெரியும் இல்ல, அப்படி இல்ல. உண்மையாய் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். பெற்ற தாயோ நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே. ஒருவேளை இந்த ஹான்ஸ் வில்டாஃப் மாதிரி அநேகர் எல்லாரும் வெறுத்த நிலைமையில, எல்லாரும் கிண்டல் பண்ணப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா, ஒரு நல்ல மனிதனை தனித்துவமா உங்களை பார்க்கிற ஒரு நல்ல ஏசப்பாவை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி தரேன். ஏசப்பா உங்களை கைவிடுகிற தேவனே இல்லை. இந்த ரோலெக்ஸ போல உங்களை உயர்த்தாம ஏசப்பா கையில உண்மையுள்ள ஒரு மனுஷன் கிடைச்சிட்டானா அவனை உயர்த்தாம ஏசப்பா விடுகிறதே இல்லை. எல்லாரும் வாயில திறந்து இந்த ஒரு அடியே என் கூட பாடுவீங்களா? பெற்ற என் தாயோ நண்பர்கள் தள்ளுகையில் என்னுயிர் கொடுத்து நான் நேசித்தோர் வெறுக்கையிலே நீ என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. நீ என்னுடைய
பண்ணிட்டாங்க ஏசப்பா. நம்ம அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையே திரும்பி பார்க்கறது இல்ல. ஒருவேளை நீங்க கேட்கிற நேரங்கள் எல்லாம் வச்சுல உங்க பக்கத்துல நின்று உங்க நல்ல தோழனா நீங்க வனாந்திரத்தின் வழியா நடந்தது உண்டு, சிவந்த சமுத்திரத்தின் வழியா நடந்தது உண்டு. உங்களை விட்டு அவருடைய சமூகம் விலகி போகவே இல்லை. உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் அநேக பேர் வந்த போதிலும் உங்களை தத்தளிக்க பண்ணாத ஒரு தேவன் உங்க பக்கத்துல இருந்தது உண்டு. மூன்றாவது காரியம், இதுல அடிமைப்பட்டுருவேன் வாழ்க்கை இவ்வளவுதான் நீங்க சொன்னப்ப வேதத்துல எரேமியா 30:8 ஏசப்பா சொன்னதின்படி உன்னை ஒருத்தனும் அடிமை கொள்வதில்லை என்று உங்களுக்கு வாக்கு பண்ணி உங்களை நல்ல தனித்துவத்தோடு பார்த்த ஒரு நல்ல ஏசப்பா உண்டு. நான்காவது காரியம், சிறுமை. சிறுமைனா குறுகி போகிறது, அவ்வளவுதான். இன்னும் முடிஞ்சு போச்சு, ரொம்ப குறுகி போயிடுறது. எல்லார்கிட்டையும் உங்க நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், உங்க பையன் என்ன வேலை செய்யறான், ஹோட்டல்ல வேலை செய்யறான், வீட்டுல வந்து கேவலமா இருந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு நல்ல பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க, என் பிள்ளைங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்கன்னு நான் சொன்னேன், இந்த காரியம் செய்யறாங்கன்னு நான் சொன்னேன். அநேக நேரங்கள்ல சிறுமைப்படுத்தப்பட்ட நேரங்கள் இருக்கு, குறுகி போன நேரங்கள் இருந்தது. அநேக நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை சுத்தி இருந்த அநேக நீங்க கஷ்டப்பட்டு தனியா இருந்து அழும்போது ஒருத்தரையும் பார்க்கவே முடியாது. நான் பார்த்திருக்கேன், அநேக இறந்த வீடுகள்ல சுத்தி ஆட்களா இருக்கும், அழாத அழாதுன்னு சொல்றதுக்கே ஒரு 100 பேர் இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு ஃபியூனரல் முடிஞ்சு என்ன ஆகும், எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த ஒருத்தவங்க மட்டும் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கண்ணீர் சிந்திக்கிட்டே இருப்பாங்க. நான் அநேக நேரங்கள் அப்பா போய் ஜெபிக்கிறத பார்த்திருக்கேன். ஏசப்பா நாங்க எல்லாரும் கைவிட்டுச்சோம், நீங்க மாத்திரம் துணையா இருங்க, நாங்க எல்லாரும் ஆறுதல் சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா நித்திய ஆறுதல் உள்ள தேவன் இவங்களோட இருங்க. நம்ம ஏசப்பா அப்படி நான் உலகத்துல எல்லாரும் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நீங்க சிறுமையான நேரங்கள்ல உங்களை ஒருத்தரும் சிறுமைப்படுத்த ஏசப்பா அனுமதிக்கவே மாட்டார். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. 10-11 யாத்ராகமம் 14:10. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். முதல்ல ஒண்ணு செய்யறாங்க எகிப்தியர், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தியர் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டாங்க, பக்கத்துல வந்துட்டாங்க. இஸ்ரவேலுக்கு ஒரே சந்தோஷம், ஏசப்பா தான் நம்மளை இந்த வழியா நடத்தி வர்றாரு, காப்பாத்திடுவாரு. இருந்தாலும் பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, எகிப்தியர் ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. உடனே இஸ்ரவேல் புத்திரர் என்ன தெரியுமா செய்தாங்களா, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இந்த வசனத்தை வாசித்தோட எனக்கு ஒரே சந்தோஷம். பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன செய்தோமா, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டோமா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்க. இந்த வசனத்துல சந்தோஷப்பட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வசனம் அழகா இருக்கு. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி முதல்ல என்ன செய்தாங்க, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உண்மையா கூப்பிட்டுருப்பாங்கன்னு எல்லாரும் விசுவாசிக்கிறீங்க. கூப்பிட்டதோட நிறுத்தி இருந்தா ஏசப்பா விடுதலை தருவாங்கன்னு சும்மா இருந்திருக்கணும், அப்படிதானே? ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம் செய்தாங்க, மோசேயை கூப்பிட்டு எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா நான் ஒழுங்கா அங்க இருந்திருப்பேன். என்ன இங்க வா, சர்ச்சைக்கு வா, ஏசப்பா ஆசீர்வதிப்பாருன்னு கூட்டிட்டு வந்து எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்து தெரியுமா பாஸ்டர்? பிரச்சனை எல்லாம் பாஸ்டர்னாலதான். நான் ஒழுங்கா இருந்த மாதிரி இருந்தா கூட கஞ்சி குடிச்சு சும்மா இருந்திருப்பேன். இங்க பிரியாணி தரேன்னு கூட்டிட்டு வந்துட்டு எங்க வீட்டுல பிரேத குழி இல்லைன்னா இங்க கூட்டிட்டு வந்தீங்க, சர்ச்சில் குழி இருக்குன்னு இதேதான் கேட்டிருக்காங்க. மோசேட்ட கேட்டிருக்காங்க, எங்க ஊர்ல எகிப்துல பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்துல சாகும்படிக்கு இங்க செத்தா என்னதான் பண்ணணும், வனாந்திரத்துல தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க, ஏதாவது அனிமல்ஸ் தான் சாப்பிடும், இப்படிதானே கூப்பிட்டீங்க. முதல்ல என்ன சொன்னாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தோஷமா இருந்தது, ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னு. இடையில என்ன ஆயிடுச்சு, இவங்க புத்தி வந்துச்சு, அங்க பிரேத குழி இல்லைன்னா என்னை இங்க கூட்டிட்டு வந்த, நாங்க அங்க நிம்மதியா இருந்திருப்போம், இப்படி புறப்பட பண்ணினது என்ன, எங்களுக்கு இப்படி நீ செஞ்சது என்ன, நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்து, இவங்க பெரிய உத்தியோகக்காரங்க, நல்லா இருந்தாங்களாம். எப்படி இருந்தாங்கன்னு இதுல எழுதி இருக்கு, எகிப்தில் எப்படி இருந்தாங்களா,
எகிப்தியருக்கு வேலை செய்து அப்படியே அடிமையா இருக்க எங்களை சும்மா விடும்னு சொன்னோம்ல. நாங்க இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு கெட்டு போகிறோம்னு சொன்னோம்ல. நீல சொன்ன இல்ல ஏசப்பா உங்களை நல்லா வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. நம்ம அநேக நேரம் இப்படிதான் இங்க இருந்து எல்லாரும் சொல்லுவோம், நீங்க ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவர் உங்களை நல்லா வைக்க ஏசப்பாவுடைய பிள்ளைகளா வைக்கிறதுக்கு விருப்பப்படுகிறாருன்னு சொல்லுவோம். நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? ஓகே ஓகே சரி ஜோம்னிட்டு ஏதாவது ஒரு சின்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துச்சா என்ன சொல்லிடுவோம்? அங்க ஒழுங்கா சும்மா அங்கேயே இருந்திருப்போம். சபைக்கு வாங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்க, ஏசப்பாவை பிடிச்சுக்கங்க, ஜோம்னுங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? என்ன கூட்டிட்டு வந்து நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறத பார்க்கிலும் எகிப்தியருக்கு அடிமையா இருந்து அங்க கடைசி வரை வேலை செய்து அவங்கள்ட்ட அடி வாங்கி அடிமையா இருந்து சிரமப்பட்டு குறுகி கூனி செத்து போகிறது நல்லமா இருக்கு. இப்படி அநேகருடைய இருதயங்கள்ல இன்னைக்கு உண்டு. இங்க இருக்கிற கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிற உங்க யாருடைய இருதயத்திலயாவது நான் இப்படியே கடைசி வரை அடிமையா, இப்படியே சிறுமையா, இப்படியே குறுகி போய் இப்படியே வாழ்க்கை ஃபுல்லா இருந்து பெரியன்ற இன்ட்ரெஸ்டோட வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த இன்ட்ரெஸ்டை விட்டுச்சு, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, நான் அடிமைப்படுகிறது இல்லை, நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, எனக்கு தத்தளிப்பு வேண்டாம், நான் ஏசப்பாவுடைய பிள்ளை, அவருடைய ஜனம். ஏசப்பா என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் என் ஜனம், நீ விட்டு வந்த எல்லாத்தையும் திரும்பி பார்க்காத. சிலர் குழந்தைங்களை கொண்டு போவாங்க, நான் பார்த்திருக்கேன். சும்மா லேசா ஒரு வாங்கி ஏதாவது வந்துட்டுனா அது வர ஃப்ரண்ட்ல உட்காந்து பிள்ளைய வச்சு ஜோமிக்கிட்டே இருப்பாங்க. திருப்பி அடுத்த வாரம் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இதெல்லாம் பண்ணினாதான் சரியாகும், இந்த மந்திரம் எல்லாம் செய்தாதான் சரியாகும், இல்லைன்னா இந்த கோயிலுக்கு கொண்டு போய் வேப்பில எல்லாம் வச்சு அடிச்சாதான் சரியாகும். என் கிளாஸ்மேட் ஒரு பிள்ளை அப்படிதான் இருந்தா, இத்ரான்னு. அவ இப்ப ஆண்டவரை ஏத்துக்கிட்டா. அவ ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியன், 4 மாவடியில ஊழியம் செய்யறாரு. அவங்க ரொம்ப ஹிந்து ஃபேமிலி. என் ரூம்மேட் என் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்பவும் அக்ஷாமா நீ கூடயே தெரியும், அவ்வளோ ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்ப ஒரு நாள் ரொம்ப காய்ச்சல், மெடிசன் கொடுத்து காய்ச்சல் கேட்கல. 3ஆவது நாள் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்றேன், ஆண்டி இந்திராவுக்கு ரொம்ப காய்ச்சல். சரிம்மான்னு வந்து வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. 2 நாள் கழிச்சு திருப்பி காலேஜ்ல கொண்டு விட்டாங்க. இவன்கிட்ட பேசவே இல்லை, கோவத்திலே இருந்தா. இந்திரா காய்ச்சல் சரியாயிட்டா? ஒண்ணுமே சொல்லல. இந்திரா சரியாயிட்டா? ரொம்ப கோவத்துல, மேலால் எனக்கு காய்ச்சல் வந்தா எங்க அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா. எங்க அப்பாக்கெல்லாம் இது தெரியும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துச்சு இது. எங்க அப்பாலாம் வந்திருக்காங்க. அப்பதான் அவங்க அம்மா கொண்டு விட்டாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாரும் என்ன பார்க்க வரும்போது அவளை கொண்டு விட்டாங்க. நான் ஏன் காய்ச்சல் ரொம்ப அடிச்சுன்னு சொன்னேன். ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒருத்தைய 2 கையையும் பிடிச்சுக்கிட்டான், 2 காலையும் பிடிச்சுக்கிட்டான், ஒரு வேப்பிலையை எடுத்தான், பெரிய கம்பு, அடின்னு அடிச்சு எழுப்பி போன்னு சொன்னான். நான் சொன்னேன், அட லூசு பையனே, கையையும் காலையும் நீ விடு, நான் எழுப்பி போறேன்னா அதுவும் விடல. 2 கையையும் 2 காலையும் பிடிச்சிட்டு இவ்வளவு விட்டுட்டு போ எழுப்பி போனா நான் எப்படி போறது? சிரிக்கிறதுக்காக சொல்லல, எல்லாரும் சிரிக்கிறீங்க. உண்மையா நடந்த சம்பவம். கையும் காலையும் பிடிச்சிட்டு வேப்பிலையை வச்சு நல்லா அடிச்சிருக்காரு. கை கால் எல்லாம் ஒரே தடம் அடிச்சுட்டு சொன்னது என்ன? எழுப்பி போன்னு விட்டாதானே போக முடியும். காய்ச்சல் வந்து எதனால வருதுன்னு நமக்கு தெரியும். ஒருவேளை அவங்க நம்பிக்கைகள் அதான் இருக்கலாம். இருந்தாலும் நம்ம அநேக நேரங்களில் இப்படிதான் எப்படியுமே உட்கார்ந்துடுவோம். போனா எங்க போறது? எங்கேயும் போக முடியாது. இந்த இஸ்ரவேலருக்கும் இதே பிரச்சனை தான். ஒழுங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் இந்த போல அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஏசப்பா அவங்கள நல்ல இடத்துல வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா, கொஞ்சம் ஒரு எகிப்தியர் வந்து பயம் காட்டின உடனே அங்கேயே நாங்க சாப்பாட்டுக்கு இல்லாம பட்டினியா எல்லாருக்கையும் அடி வாங்கிட்டு இருந்திருப்போம். நீ நல்ல இடத்துல கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி எங்களை சாக கொண்டு வந்துட்டியேன்னு அவங்க அடிமைத்தனத்தை தான் விரும்பினதா இந்த இடத்துல வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு மோசே சொல்லுகிறார். இது எல்லாம் சொல்றதை கேட்டு மோசே கொஞ்சம் வருத்தம் தான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆன்சர் சொன்னாரு. சண்டைக்கே போகல, ஒரே ஒரு ஆன்சர் சொன்னாரு, பயப்படாதீங்க, சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஒருவேளை கலக்கத்தோடு இந்த இடத்துல என்ன கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீங்க. ஒருவேளை நீங்க நடந்து வருகிற பாதை வராத்திரமா தான் இருக்கும்,
முன்னாடி சிவந்த சமுத்திரமா தான் இருக்கும். ஆனா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்போது ஒருவரும் உங்களை அடிமை கொள்வதில்லை. முதல்ல ஒரு காரியம் சொன்னேன், உங்களை விட்டு அவருடைய பிரசன்ன விலகவே இல்லைன்னு. ரெண்டாவது ஒரு காரியம் சொன்னேன், உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவன் ஒருத்தனும் இல்லை, பயப்படாதீங்கன்னு. மூன்றாவது காரியமா சொன்னேன், அடிமைப்படுத்துகிறவன் ஒருவனும் இல்லை, நீங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் ஆனவங்க, ஏசப்பா உங்களை தனித்துவப்படுத்தி வைத்திருக்கிறார். நான்காவது காரியம், உங்களை ஒருத்தரும் சிறுமப்படுத்த முடியாது, ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க குறுகி போகிறது இல்லைன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க நமக்கு. வாசிங்க எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அதோடைய எரேமியா 30வது அதிகாரம் 19வது வசனம். அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை, அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அந்த கஷ்டத்துல இருந்து, இந்த பார்வோனுடைய சூழ்நிலைகள்ல இருந்து, எகிப்தியருடைய பயமுறுத்தல்ல இருந்து நீங்க சிறுமைப்படவோ குறுகி போகவோ மாட்டீங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சத்தமா வாசிங்க பாப்பா, அவர்கள் குறுகி போவது இல்லை, நாங்க குறுகி போகிறது இல்லை, அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. நீங்க தானே ஏசப்பாவை மகிமைப்படுத்தும்படியா ஏசப்பா உங்களை அழகா நடத்திட்டு வருவார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 10வது 11வது வசனத்தை வாசிக்கும் போது நடக்கவே முடியாதுன்னு சொல்ற காரியங்களை ஏசப்பா நடத்தி இருக்காங்க. அநேகர் வேதத்துல உங்கள்கிட்ட கேட்கலாம், உங்க ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆ பிரிச்சாராமே, அப்படியான்னு சொல்லுங்க. உண்மைதான், கடல் உள்வாங்குகிறது உண்மையா? பவளப்பாறைகளை நீங்க பாக்குறது உண்மையா? அப்ப இது அன்னைக்கு ஏசப்பா செய்தது உண்மைதான். கடல் நமக்கு சுனாமி வர்றது வரை கடல் இப்படி உள்வாங்கன்னு தெரியாது, கடல் வெட்டாந்திரையா இருக்கும்னு தெரியாது, கடலுக்கு உள்ளாடி இருக்கிற பவளப்பாறைகளை நம்ம பார்ப்போம்னு தெரியாது. சுனாமின்னு ஒண்ணு வந்த அன்னைக்குதான் கடல் ரொம்ப தூரத்துக்கு காணலையா, வாங்க எல்லாரும் பாப்போட அணி அணியா திரண்டு போனாங்க. திரண்டு போறவங்க தான் நிறைய பேர் கடைசியில காணவே முடியல, எல்லாம் மொத்தமா வெளியே வந்து வாரிட்டு போயிட்டு. ஆபிரகாம் காலத்துல ஜலப்பிரளயம் இதெல்லாம் வந்திருக்கவே செய்யாது, எல்லா மக்களையும் ஆண்டவர் அழிச்சிட்டாருன்னு வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லுவாங்க. சுனாமி வந்தோட நம்புறாங்க, இல்ல கடல்ல இருந்து மொத்த தண்ணி வெளியே வந்து எவ்வளவு ஹைட்டா இருந்த பனைமரத்துக்கு மேல இருந்தவங்க கூட தூக்கிட்டு போயிட்டான், 3வது மாடியில இருந்தவங்க கூட தூக்கிட்டு போயிட்டான். வேதம் ஒரு நாளும் பொய் சொல்லுகிறதே இல்லை. நம்ம பார்த்திருக்கோம் அந்த சுனாமிக்கு. இல்லைன்னா யூடியூப்ல போய் பாருங்க, சுனாமி அப்படின்னு போட்டு பாருங்க, எத்தனையோ மணி நேரம் கடல் உள்வாங்கி இருந்து அப்படியே வெட்டாந்திரையா கடலை பார்த்தாங்க. இங்கேயும் நடந்துச்சு. ஏசப்பா சொன்னாங்க, பயப்படாதீங்க. பார்வோன் என்ன நினைக்கிறான், ஈட்டியர் என்ன நினைக்கிறாங்க, அந்த பலமுள்ளவர்கள் நினைக்கிறாங்க வனாந்திரம் முடிஞ்சு போச்சு, இனி சமுத்திரம். சமுத்திரத்துல அவங்க எங்க போவாங்க? எங்கேயும் போக முடியாது, அதுக்கு உள்ளாடி விழுந்து சாகிறதை காட்டிலும் நம்ம திருப்பி எல்லாரையும் கொண்டு போய் பழையது போல அடிமைப்படுத்தி இவங்களை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. எப்பவுமே நினைச்சுக்கங்க, ஒருத்தர் உங்களை பயப்படுத்திட்டே இருக்காங்க, பிசாசு சத்துருக்கள் உங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க. உங்க மேல கை வைக்கிறது வரைக்கும், தேவனாகிய கர்த்தருடைய ஜனங்கள் மேல கை வைக்கிறது வரைக்கும் தான் ஏசப்பா என்ன பண்ணுவாங்களாம், பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உன் மேல கை என்னைக்கு வைக்கிறாங்களோ அன்னைக்கு ஏசப்பா அவருடைய கிரியைய செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான், ஏசப்பா விடுகிறதே இல்லை. அநேக நேரங்கள்ல நம்ம நிறைய பேர் பயப்படுத்தி பார்த்திருப்போம். என்னைக்கு இதை செய்தாங்களோ அன்னைக்கு பிடிச்சது இவங்களுக்கு கஷ்டம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதேதான், வேதம் ஒரு நாள் பொய் சொல்லவே செய்யாது. உங்களை பயமுறுத்துறது வரைக்கும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு, உங்களுக்கு விரோதமா எழுப்பி வருவத வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாரு, நீங்க கஷ்டப்படுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிற தேவன். நீங்க அவரை நோக்கி கூப்பிடும் போது, அவர் ஏசப்பா உங்க தேவனா இருக்கும் போது, நீங்க அவர் ஜனங்களா இருக்கும் போது, உங்க மேல கை வைக்கிற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த தேவன் அதுக்கு மேல பார்த்துட்டு இருக்கிறவர் இல்ல. இயற்கையே சாதகமாக உங்களுக்கு அமைத்து தருகிற தேவன். ஏசப்பா சொல்றார், மோசேட்ட போய் டைம் இல்ல, வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல இருக்கு, 10வது 11வது வசனத்துல முன்னாடி போய் மோசேட்ட சொல்றாரு, நீ உன் கையையும் கோலையும் நீட்டி சமுத்திரத்தை
பிரிச்சு விடுங்க வெட்டாந்திரையா ஆண்டவர் ஆக்கி விட்டாங்க. ஜனங்கள் எல்லாம் போறாங்க. முன்னாடி ஒரு தூதனை இயேசுப்பா ஏற்படுத்தி இருந்தாங்க வழி காட்டுறதுக்கு. வழியோட போயிட்டு இருக்கும் போது பின்னாடி என்ன நினைக்கிறாரு பார்வோன், நம்மளும் அழகா போய் சமுத்திரத்துக்கு நடுவா நடந்து மொத்தத்தையும் இது பண்ணிடலாம். நாங்க என்ன ஆச்சா, கொண்டு போன இந்த ரதங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதுல உள்ள வீடெல்லாம் கலர ஆரம்பிச்சிட்டான். கடலுக்கு உள்ளாடி போகும்போது, அந்த வெட்டாந்திரையில நடக்கும்போது இதை கொண்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வேதத்தை போய் வாசித்து பாருங்க. இந்த குதிரை ஓட்டிகள், இந்த பெரிய தளபதிகள், அதிபதிகள் எல்லாம் இதை ஓட்டி கொண்டு போகும்போது அந்த வீல் எல்லாம் கலண்டுதான். கலரும் போது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ நேச்சுரலாவே என்ன ஆயிருவாங்க, ஸ்லோ ஆகிருவாங்க. முன்னாடி போயிட்டு இருந்த தூதன் பின்னாடி ஜனங்களுக்கு பின்னாடி வந்து கடல்ல என்ன பண்ணிட்டாராம், பழையபடி மூடி விட்டுட்டாராம். மொத்த சத்துருக்களையும் இயேசுப்பா என்ன பண்ணினாங்க, ஒரேடியா கடல்ல அமிழ்த்தி போட்டாங்க. தம்மை நம்பின, தம்மை கூப்பிட்ட தம்முடைய ஜனங்களுக்கு தாம் யாருக்கு தேவனா இருந்தாரோ அந்த ஜனங்களை இயேசுப்பா அழகா விடுவித்து தாம் ஏற்படுத்தின நல்ல ஸ்தானத்துக்கு அழகா வழி நடத்திட்டு போனாங்க. அந்த ஜனங்கள் குறுகி போகல. இயேசுப்பா சொன்ன வசனத்தின் வார்த்தையின்படியே அவங்க ஒரு நாளும் சிறுமைப்படல. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கைகள் சிறுமை, குறுகி போனது, அடிமைத்தனம், இயேசுப்பா நம்ம கூட இல்லையோன்ற காரியங்கள் காணப்பட்டா இந்த நாள்ல இயேசுப்பா அவங்களுக்கு சொல்றாங்க, நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் எந்த காரியம் இல்ல, எது எனக்கு பிரச்சனைன்னு வந்திருக்கியோ உன்னை அழகா வழி நடத்துவேன், தண்ணீருள்ள நதிகளை அன்னைக்கு கொண்டு போவேன். ஆனா ஓ காலி இடராதபடிக்கு உன்னுடைய வழியை அழகா செம்மையாக்கி செம்மையான வழிகளிலே உன்னை நடத்துவேன். இயேசுப்பா இன்னைக்கு அழகா உங்களுக்கு சொல்லி தராங்க. கனக பாதை காரிருளில் தெய்வ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தெய்வ ஒளியே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரூற்றாய் மாற்றினாரே. உங்களை வழி நடத்தி வரும்போது தண்ணீருள்ள நதிகளண்டையில உங்களை கொண்டு வரும்போது இப்படி நீங்க அழகா பாடணும். ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தெய்வ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தெய்வ பலத்தா, நீயோர் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இயேசுப்பா காட்டு வழியோட உங்களுடைய வழி நடந்தா, இயேசுப்பா உங்களை வழி நடத்தினா, சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சந்ததம் மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் சர்வகாலமும் நமது தேவன் மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அரணாதிலே வரும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலுணர்ந்தானமே. அரணாதிலே வரும் அடைக்கலமே, அவர் நித்திய புயலுணர்ந்தானமே. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்களுடைய சத்துருக்கள் ஒருவேளை உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் அவங்கள வந்து ஏசப்பா தப்புவித்து உங்களை ஆட்களை விடவே மாட்டாராம். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 25வது வசனம். அவர்களுடைய ரதங்களிலிருந்து அவர்களுடைய ரதங்களிலிருந்து உருளைகள் கடலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம். கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு
உங்களுக்கு சாதகமாகவோ அவர்களுக்கு விரோதமாகவோ யுத்தம் பண்ணுவாரா? யாரு? ஒருத்தர் நமக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க ஏன் ஜனம், நான் உங்கள் தேவன் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சத்துருக்களோ பிரச்சனைகளோ பாரங்களோ போராட்டங்களோ மனுஷ நெருக்கங்களோ அல்லனா பினான்சியல் நெருக்கமோ உலக பிரகாரமான நெருக்கமோ எது வந்தாலும் இந்த நல்ல தேவனை, நீ என் ஜனம், நீ என் பிள்ளைன்னு சொன்னார்ல, அந்த ஒரு நல்ல தேவனுக்கு உண்மையான ஜனமா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை தப்புவிப்பார. முதல் காரியம் செய்தாரு, உங்களை இருள நீங்க நடக்காதபடிக்கு அவருடைய சமூகத்தை உங்களுக்கு தந்து உங்களை விட்டு ஏசப்பா விலகி போகவே இல்லை. எல்லாரும் சொல்லுங்க இருதயத்துல கை வச்சு, ஏசப்பா உண்மைதான் ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாவற்றிலும் நீங்க என்னை விட்டு விலகி போகவே இல்லை. ரெண்டாவது காரியம், எல்லாரும் உங்களை பயப்படுத்தினாங்க, உங்களை தத்தளிக்க பண்ணினாங்க. அநேக நேரங்கள்ல உங்களை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு தேவன் உங்களை வழி நடத்துவேன் என்று சொன்னவர். மூன்றாவது காரியம், அநேக நேரங்கள்ல அடிமைத்தனத்தின் நேரங்கள் வந்த போதுல எல்லாவற்றிலும் ஏசப்பா இந்த நேரத்துல சொல்றாரு, இனி நீ அடிமைப்படவே மாட்ட, உன்னை அடிமைப்படுத்துகிறவன் இல்லை. கடைசியா நீ சிறுமையும் குருதியும் போகவும் செய்திருவதோடு பயப்படுற, ஆனா ஏசப்பாவுக்கு பிள்ளையா ஏசப்பாவை துணையா நீ பிடிச்சுக்கிடும் போது ஏசப்பாவை கூட நின்று உனக்காக யுத்தம் பண்ணுவார். என் ஜனங்கள் ஒருபோதும் சிரமப்படுவதில்லை, என் ஜனங்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லை. இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு சொல்லி இருக்காங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. ஏசப்பா உங்களை வழி நடத்த நல்லவர். இந்த 6 மாதமும் அழகா நம்ம கடந்து வந்துச்சோம். இருதயத்துல கை வைத்து யோசித்து பாருங்க, ஏசப்பா அந்த 6 மாதத்துல இந்த வருஷத்துல தொடக்கத்துல என் கூட இருந்து எத்தனையோ பேர் இல்ல ஆண்டவரே, எங்களை வழி நடத்தினவர். இன்னும் எங்களுக்கு இந்த 6வது மாதத்துல சொல்லி இருக்கீங்க, நீ அழுகையோடும் விண்ணப்பத்தோடு இந்த இடத்துல வந்த, ஆனா இன்னைக்கு நீ போகும்போது நான் உன்னை வழி நடத்துவேன் என்று ஏசப்பா உங்களுக்கு சொல்லி இருக்காங்க. தண்ணீருள்ள நதிகள் அன்றைக்கு உன்னை நடத்துவேன், உன் கால் இடராதபடிக்கு உன்னை இடராது செம்மையான வழிகளிலே நடக்க பண்ணுவேன், என் பிரசன்னத்தை ஒன்று விட்டு விலக மாட்டேன். உன்னை ஒருத்தரும் தத்தளிப்புக்குள்ளாக்க முடியாது, தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை உன்னை. மூன்றாவது காரியம், உன்னை அடிமைப்படுத்துகிறவன் இல்லை. நீ ஒரு நாள் சிறுமைப்பட்டு போக மாட்டா, நீ ஒரு நாள் குறுகி போக மாட்டார். நானே உன் கூட நின்று உனக்கா யுத்தம் பண்ணுவேன் என்று ஏசப்பா சொல்றாங்க. இருதயத்தை கைகளை வைத்து, ஆண்டவரே சந்ததமும் மகிழ்ச்சியும் அடைவாய் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கீங்க. அந்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு கடந்து போகிறோம். உண்மை துணையாகவே கொண்டு போகிறேன் ஏசப்பா, நீங்க எங்க கூட வாங்க ஆண்டவரே. இருதயத்துல கைகளை வைத்து ஏசப்பாவோட பேசுவீங்களா? ஆண்டவரே நாங்க வந்தது ஒருவேளை அழுகையோடு விண்ணப்பங்களோடு இருக்கலாம், ஆனா இன்றைக்கு இந்த 6வது மாதம் நாங்க இந்த சபை நேரங்களை முடித்து கடந்து போகும்போது மகிழ்ச்சியோடு உண்மை துணையாய் எங்க கூட கூட்டிட்டு போகிற ஆண்டவரே, நீங்க எங்கள் தேவனாயிருங்க ஏசப்பா. எங்களை நன்மையான காரியங்களிலே நடத்துவேன் என்று சொன்னீங்க, அப்படியே வழி நடத்துங்க. எங்க கால் இடராதபடி நடத்துவேன் என்று சொன்னீங்க, அப்படி நடத்துங்க ஆண்டவரே. தண்ணீர்கள் உள்ள நதிகள் அண்டையிலும் இடராத செம்மையான வழியில என்னை நடக்க பண்ணுவேன் என்று சொன்னீங்க. அந்த மகிழ்ச்சியோடு நாம் செல்ல ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இருதயத்துல கைகளை வைத்து எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? சீயோன்